ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம், பெருங்காயத்தூள், உப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, நல்லெண்ணெய், புளி, வேர்க்கடலை, வரமிளகாய், எள், கொத்தமல்லி. இந்த எல்லா பொருளும் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் கோயிலில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக புளியோதரை நமக்கு கிடைக்கும். மிளகு, எள், வெந்தயம், கொத்தமல்லி இது நாளையும் நம்ம வெறுமா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதில் எள்ளு கட்டாயமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கலரும் அந்த கலர் கிடைக்கும் நமக்கு. வெள்ளை எள் சேர்த்தோன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்காது. இந்த வர கொத்தமல்லியவே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூளை விட இதில் தான் அந்த வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்கும். வறுத்தாச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி வரமிளகாய் இதே மாதிரி போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். அப்படி நம்ம வறுக்கும்போது அதோட ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இன்னொன்று, இந்த புளியோதரையோட டேஸ்ட்டுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வரமிளகாயை நம்ம அரைக்கிறோம் இல்லையா, இதுதான் இதுக்கு காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா வறுத்தப்புறம் இந்த மிளகா எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சது வரமிளகா ரெண்டையுமே பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிளகா வறுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் வரமிளகாயும் இதில் நம்ம கொஞ்சம் போட போகிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்ம அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் கிளறுவோம் இல்லையா, அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வரமிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரை இப்போ சேர்த்துடலாம். அது அப்புறம் இந்த மிளகாவையும் நம்ம வரமிளகாயை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அடுத்தது சேர்க்கணும். அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து அந்த புளி தண்ணி எல்லாம் நமக்கு வற்றணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கணும். இப்போ அந்த எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இதில் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம சாப்பாடை வச்சு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்.
இதுக்கு பச்சரிசி சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ நார்மலான சாப்பாடு குக்கரில் வைக்கும்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.